இந்த உலகத்திலே பிறந்து அவர் 12 வயதாக இருக்கும்போது தேவாலயத்திலே பிரதான ஆசாரியர்களோடு கூட வேதத்தை குறித்து பேசினார் என்றும் 30 வயது வரைக்கும் வீட்டிலே இருந்து வீட்டிலே ஊழியங்களை அவர் செய்தார். தகப்பனோடு கூட இருந்து அவர் உதவி செய்தார் என்று சொல்லியும் 30வது வயதிலே ஞானஸ்தானம் எடுத்தார். அதற்கு பிறகு 12 பேரை அன்பான சீசர்களை அவர் தெரிந்து கொண்டார், ஊழியங்களை செய்தார். பிதாவினுடைய அந்த சித்தத்தின்படியே தம்மை ஒப்பு கொடுத்தார் சிலுவையிலே மரிக்கிறதற்காக. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். எழுந்து அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், சீசர்களை ஒரு 40 நாள் திடப்படுத்தினார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடைய பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களை அவர்களுக்கு சொல்லி அதுக்கு பிறகு அப்படியே இருந்தார். இருந்துட்டு நாம் பார்க்கிறோம், சீசர்களுக்கு சொன்னார், உலகமெல்லாம் போயிட்டு என்ன செய்யணும், சுவிசேஷம் நீங்கள் அறிவிக்கணும். அதேவேளை அதுக்கு முன்னதாக அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் எங்கும் போகாமல் எங்கே இருங்க, எருசலேமில் இருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட வருவார். வந்ததுக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் என்ன செய்வீங்க, பலன். அதுக்கு முதல்ல என்னென்னா பேதுரு மறுதளிக்கிறவனாக இருந்தான், ஒருத்தன் ஒரு மாதிரி இருந்தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் உங்களுக்குள்ளே நிச்சயமாக ஒரு புது பலன் வரும். அதுக்கு பிறகு நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்க முடியும் என்று சொல்லி அவர்களோடு கதைத்தார். கதைத்து கொண்டிருக்கும் பொழுதே அப்படியே நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கும் நாங்கள் பார்க்குறோம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரங்கள் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். எனது என்னுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க ஒருவேளை மறந்து போனாலும் கூட இந்த கேலண்டரில் இருக்கிறவங்க மறக்கிறதே இல்லை. என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து எழுந்தருளி போனார் அப்படின்றத நினைவுப்படுத்த. அப்போ நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அவர் வருவார் என்கிற ஞாபகத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. எனவே தான் அந்த நாளில் லீவும் கொடுத்துருக்குறான். நினச்சிக்கிங்க, இயேசு கிறிஸ்து மேலே போயிட்டார், மறுபடியும் வருவார், அன்றைக்கு வந்தால் எல்லாருக்கும் லீவு தான் அப்படின்ற மாதிரி அதை நினைவுபடுத்துகிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் இயேசு கிறிஸ்து அப்படியே கதைத்து கொண்டு போகும் பொழுது அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு எழுந்தருளி போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ எல்லாரும் அப்படியே மேலே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது என்ன, இதுவரைக்கும் நடக்காத ஒரு அற்புதம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவர்கள் அருகே 2 பேர் வெள்ளை அங்கி தரித்தவர்களாக நின்று சொல்கிறாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீங்க? இந்த இயேசுவானவர் உங்களிடத்திலிருந்து எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பியும் வருவார் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியுமா வருவார் அப்படின்னு சொல்றாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, மாட்கெழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்தை வாசிக்கணும். நாங்க பாருங்க. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். என்னது, இவ்விதமாய் அவர்களோடு கூட பேசி ஊழியத்தெல்லாம் சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு வந்து என்ன செஞ்சாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் போயிட்டு என்ன செஞ்சிட்டாரு, உட்கார்ந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் அங்கே உட்கார்ந்தார் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தை கர்த்தர் நமக்கும் கூட வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு நான் வந்து நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போவேன். இதுதான் மேலான ஒரு இது. ஏன்னா ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நாங்கள் எதை விசுவாசிக்கிறோம் என்றால், இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து நித்தியத்தை நம் ஆண்டவரோடு கூட கழிப்போம். எனவே நாம் விசுவாசிக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று, ஆண்டவர் மறுபடியும் திரும்பி வருவார் என்கிறதை.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப யாரை கூட்டிக் கொண்டு போக வருகிறார், எங்கே கொண்டு போய் வைக்க போகிறார் என்பவைகளை குறித்து நாம் கொஞ்சம் சிந்தித்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, ஆண்டவர் யாருக்காக வருகிறார் என்று சொன்னால் நாம் பார்க்கிறோம் எப்படின்னா, இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வர்றதுக்கு நோக்கம் இருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போறதுக்காக வருகிறார். அப்படியா இருந்தா இந்த உயிர்த்தெழுதல் என்பது நம்பிக்கைக்குரியதா என்று சொன்னால், வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார். நீங்க பார்த்தீங்கன்னாக்க எலியாவும் எலிசாவும் போய் கொண்டிருக்கும் பொழுது அக்கினிமயமான ரதங்கள் வந்து எலியாவை எடுத்துக்கொண்டது. அவன் பார்க்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியே இருந்தா நிச்சயமாக நாமும் கூட ஒரு நாளிலே எழுந்தருளி போவோம். நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது இவைகளை நாம் நல்லா கற்றுக்கொள்றோம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பவுல் இதை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்றாரு, 17ஆம் வசனத்தில், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தருடனே கூட இருப்போம், நாமளும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நாங்கள் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். முதல்ல வாசிங்க 3ஆம் அதிகாரம் 21 வெளிப்படுத்தல். வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 3ஆம் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படி அருள் செய்வேன். நான் ஜெயம் கொண்டு, அப்ப ஆண்டு சொல்றாரு, நான் வர்றது எதுக்காகனா ஜெயம் கொள்ளுகிற ஒரு கூட்டமாகிய பரிசுத்த வான்களுக்காக நான் வருவேன். நான் ஜெயம் கொண்டது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு என்ன செய்வேன் என்று சொன்னால் வலது பார்சத்திலே இடம் கொடுப்பேன். அப்படித்தானே? சும்மா எல்லாருக்கும் இல்ல, ஜெயம் கொள்ளுகிறவனுக்காக மட்டும்தான் என்று சொல்லப்படுகிறது. நீங்க, நான் அன்றைக்கு ஒரு காணொலி பார்த்தேன், எனக்கு ஒரு யாரோ அனுப்பியிருந்தாங்க ஒரு காணொலி. அதில் எப்படின்னா, சின்ன ஒரு 2-3 நிமிஷம் தான், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் உள்ளது. ஆண்டு சொல்றாரு, நீங்க இதெல்லாம் இல்லை, நீங்க அதை வாசித்தீங்கன்னா தெரியும். எப்படி தெரியுமா போட்டிருக்கோம்? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆகையால் இந்த 19ஆம் வசனம், இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதொன்றையும் ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன். அப்ப பரலோக ராஜ்யத்தில் போகணும். அடுத்த 20ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஆண்டு என்ன சொல்றாரு? வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அதே வேளை நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு 23 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது பார்க்கிறோம், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். அந்த போதகர் சொன்ன ஒரு காரியம் எப்படின்னா, இன்றைக்கு சொல்றாங்க எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதும், இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னித்தார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் போதும், அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் என்று விசுவாசித்தால் போதும், பரலோக ராஜ்யத்துக்கு உங்களுக்கு நேரடியாக என்ன செய்யும்? அந்தஸ்து கிடைத்து விடும் என்று சொல்லி இன்றைக்கு போதகம் செய்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது சொன்னால், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய நீதியை காட்டிலும், இல்லைன்னா நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டீங்க. அவன் உபவாசம் இருக்கிறான், அவன் ஜெபம் பண்றான், அவன் காரியங்கள் எல்லாம் செய்கிறான். இப்படி இருந்து அவனை குறித்து 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, அவன் பிரமாணங்களை கை கொள்ளுகிற ஒரு மனுஷன், பிரமாணங்களை கை கொள்ளுகிறான், பிரமாணத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் கை கொள்ளுகிறான். ஆனால் அவனுடைய நீதிகள் இருக்கிறது, அந்த நீதியை காட்டிலும் அதிகமான நீதி ஒன்று இருக்கிறது. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் எப்படின்னா, நான் பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள்,
நான் அதை நிறைவேற்ற வந்தேன். அந்த நிறைவேற்றுகிற பிரமாணம் என்ன என்று சொன்னால், கற்பனைகளை சுருக்கி 2ஆ கொடுத்துட்டாரு. அந்த கற்பனைக்குள்ள நீ வந்துட்டேன்னு சொன்னா எல்லாமே நீ நிறைவேற்றது போல இருக்கும் என்று சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, மோசையின் பிரமாணங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படின்னா, ஒருத்தனை அடி, ஏன்னா அவன் உனக்கு அடிச்சான திருப்பி அடி, கண்ணை பிடுங்கு, அதே வேளை தள்ளுச்சீட்டை கொடுத்துட்டு அனுப்பிடலாம், இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றினார். ஒரு கன்னத்தில் அறைந்தா மறு கன்னத்தை கொடு, மனைவியை தள்ளிவிடாதிருப்பாயாக, இப்படி எல்லா காரியங்களையும் சொன்னார். எனவே மோசையினுடைய பிரமாணத்தில் அவன் கொடுத்த பிரமாணங்கள், அது சீனாய் மலையினுடைய காரியம் இல்லையா? சீனாய் மலை அதுதான் பிரமாணம். ஆனால் அதை விட மேலான ஒன்று பரம எருசலேம், அதுக்குள்ள நாம் வந்துட்டோம். எனவே நாம் என்ன செய்யணும் சொன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்க இப்படி எல்லாம் மாற்றி தந்துருக்காரு. அந்த 2 பிரமாணத்தை கை கொண்டா சார். ஒன்னு உன்னிடத்தில் அன்பு கூறு, மற்றவனிடத்தில் அன்பு கூறு. முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறு. இதுக்குள்ள வந்துட்டா எல்லாமே சரின்னு சொன்னாரு. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப முதலாவது ஜெயம் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு எப்படின்னா, நான் உலகத்திலே இருந்தேன், உலகத்திலிருந்து நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் என்ன செய்யுங்க, ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப நாம் ஜெயம் பெற்றவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாம் தேவனுடைய வலது பார்சத்திலே போய் இருக்க முடியும். அந்த ஜெயம் பெறாத நிகழ்ச்சிகள் இருக்குமே ஆனால் நாம் ஒருபோதும் போக முடியாது என்று நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த தமிழ் பொக்கிஷம் என்று சொல்லி ஒரு யூடியூப்ல ஒரு சேனல் ஒன்று வந்தது. அவர் ரட்சிக்கப்படலை, அவருக்கு ஆண்டரை பத்தி தெரியாது. ஆனால் அவர் சில ஆராய்ச்சிகளை செய்து ஆராய்ச்சியின் மூலமாக வெளியிட்ட ஒரு காரியம், டெக்சஸ்ல 18 மாதங்கள் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட இந்த சிகப்பு கிடாரி என்று சொல்லப்படுகிறது. செப்டம்பர் 22 5 அந்த கிடாரிகள் இஸ்ரவேலுக்கு கொண்டு வரப்பட்டது மிகவும் பாதுகாப்பாக என்று சொன்னார். இந்த கிடாரிகளை குறித்து நாம் ஏற்கனவே சத்தியங்களை கேட்டிருக்கிறோம். முதலாக அதை வீடியோ பார்த்த உடனே ஒரு அச்ச உணர்வு வந்தது. ஐயோ, நாங்களும் பரலோகத்துக்கு போக முடியாமல் போயிருமோ அப்படின்னு. இப்போ அது என்ன நாள் பட்டுருச்சு, அது மாதிரி எத்தனையோ வந்துருச்சே, 5 வந்துருச்சு. இப்போ என்னத்துக்கு அதை பற்றி யோசிப்பானே, அதுக்கு பற்றி என்னத்தை பயப்படுவானேன்ற நிலைமை வந்துருச்சு. அதுபோல அவர் சொல்ற அந்த 5 குறித்தும் அதனுடைய அவருக்கு இயேசுவை பற்றி அதெல்லாம் தெரியாது, அந்தி கிறிஸ்துவையே அவர் தான் சொல்றாரு. ஆனாலும் அவருடைய ஆராய்ச்சி, அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தா துல்லியமாக அழகாக எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் சொல்லும்போது சொல்றாரு, இன்றைக்கு யுத்த மேகத்தை நாம் பார்க்கிறோம். இந்தியா, அதே வேளை சைனா, அங்கிட்டு பார்த்தா கொரியா, இங்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் உக்ரைனும், இந்த மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லா இடத்திலும் யுத்த மேகங்கள் எல்லாம் இருக்கிறது. அதே வேளையில் இந்த கிடாரி ஏன் வருகிறது, அதே 3வது தேவாலயம் எப்படி கட்டப்படும், எங்கே கட்டப்படும் என்கிற ஆராய்ச்சி எல்லாம் அவர் செய்து வெளியிட்டிருக்கிறாரு. ஆனால் நான் இவைகளை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இவைகளை குறித்து நன்றாக அறிந்தவர்கள். 3வது ஆலயம் கட்டுகிறதோ, பலி கொடுக்கிறதோ எல்லாமே இன்றைக்கு நமக்கு தெரியும், யுத்த மேகங்களே. ஆனால் வேதம் ஒரு காரியத்தை தெளிவுற சொன்ன ஒன்று என்னவென்று சொன்னார், இயேசு சொன்னாரு, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு சீக்கிரத்தில் வராது. எனவே முடிவு சீக்கிரத்தில் வராது. இவைகள் எல்லாம் இந்த யுத்த மேகத்தின் கதைகளை நாங்கள் எத்தனையோ வருஷ காலமாக கேட்டுவிட்டோம். எனவே இப்பொழுது முடிவு வராது என்று சொல்லத்தக்கதான ஒரு கால எல்லையில் நாம் இல்லை. காலம் சமீபமாகி விட்டது என்றும் முடிவு காலம் வந்துவிட்டது என்பதை உணர்த்தும்படியாக சில காரியங்களை கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். நமக்கு இன்னும் காலம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு என்று சொல்ல முடியாது. இதோ இப்பொழுதோ இந்த நேரத்திலோ திருடனை போல வருகிற ஒரு காலம் இருக்கிறது. அந்த நேரத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவார் என்பது நிச்சயம். எனவே தான் இது வெளிப்பட 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நம்ம அங்க பார்க்கிறோம், இது ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரே நிமிஷத்தில் கர்த்தர் கொண்டு போவார். ஆனால் இவைகள் எது எப்படி எங்கே என்ன இருந்தாலும் கூட நானும் நீங்களும் ஆயத்த நிலையிலே காணப்பட வேண்டும் என்கிறது தான் நம்ம ஊருடைய வாஞ்சியாக இருக்கணும்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா இன்றைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஜெயம் கொண்டது போல நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்களே ஆனால் நான் வலது பார்சத்திலே உட்கார்ந்தது போல உங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் தருவேனார். அப்படித்தானே? 16ஆம் அதிகாரம் மாட்களும் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 19ஆம் வசனம் எப்படி போனோம்? அவர் இப்படியே பேசிட்டே போயிட்டு உன்னதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவுடைய வலது பார்சத்தில் என்ன செஞ்சாரு? உட்கார்ந்துட்டார். அதே வேளை நாமும் ஜெயம் கொள்ளுவோம் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப இந்த உலகத்தை அவர் ஜெயித்தார், நானும் ஜெயிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு தேவை. நீங்க பாப்பீங்கன்னா முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் அங்க பார்க்கிறோம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. நீங்க தாழ்விலிருந்து உண்டானவங்க, நீங்க இந்த உலகத்துல உண்டானவங்க. நான் உயர்வில இருந்து வந்தாலும் நான் இந்த உலகத்துல ஆண்டவர் ரெண்டா பிரிக்கிறார் இல்லையா? பிரிச்சா இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுக்கிறது லேசான ஒரு காரியம். அப்படிதானே? இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுக்கிறது, இந்த உலகத்தை ஜெயிக்கிறது ஒரு லேசான காரியம். ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரன். அவர் உலகத்துக்கு வந்தார், ஆனால் அவர் உலகத்தார் அல்ல, உலகத்தில் உள்ளவர் அல்ல. அப்படிதானே? அவர் ஜெயம் கொள்றது லேசான காரியம். அவர் நம்ம பார்த்து ஜெயம் கொள்ளுங்கன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் இல்லையா? அவர் நம்ம பார்த்து சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்த நீங்களும், அது கஷ்டம். அவரு உலகத்துக்கு வந்தார். நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் உலகத்தில் இருந்தார். யோவானுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் உலகத்தில் தான் இருந்தார், நம்ம போலத்தான் இருந்தார். அவர் வீட்டில் இருந்தாரு, நம்ம போல சாப்பிட்டாரு, நம்ம போல உடுத்தினாரு, நம்ம போல எல்லாரோட இருந்தாரு. ஆனாலும் அவர் உலகத்தானை போல் நடந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு உலகத்தான் என்பது வேறு, தேவனுடைய பிள்ளைகள் வேறு என்பதை வேதம் தெளிவாக பிரித்து காட்டுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? உலகத்தில் இருக்கல. ஏனென்றால் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நான் உலகத்தில் இருக்கையில் ஒளியாயிருந்தேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தார். எப்படி? ஒளியா. அப்ப என்னன்னா இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்தவர், ஒளியா இருக்கிறது லேசான காரியம். அப்படிதானே? இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறதுக்கு அது அவர் யோவான் அப்படித்தான் சொல்றாரு, அந்த மெய்யான ஒளின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவர் தான் ஒளி. நம்மளால அதை செய்ய முடியுமா? செய்யலாது. நம்மளால செய்ய முடியாது. என்னதான் செஞ்சாலும் செய்ய முடியாது. அப்படித்தானே? நம்மளால செய்ய முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாயிருந்தீர்கள். யோவான் யாரு? அவன் நம்மளை போல தாழ்வில் உண்டானவன் தான். அப்படிதானே? நம்மளை போல உண்டானவன் தான். ஆனால் அவன் எப்படி இருந்தான் என்றால் சுடர் விடுகிற ஒளியாக இருந்தான். அவனுடைய வெளிச்சத்தில் நீங்கள் களிகூற மனதாய் இருந்தீர்கள். யோவானை குறித்து பார்க்கும் பொழுது ஏரோது பெரிய ஆளா இருக்கலாம், ராஜ்ய பாரத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறவனாய் இருந்தான். ஆனாலும் யோவானுக்கு அவன் பயந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யோவானுக்கு அவன் பயந்தான். ஏனென்றால் அவனிடத்திலே நீதி காணப்பட்டது, அவனிடத்திலே பரிசுத்தம் காணப்பட்டது, அவனிடத்திலே நேர்மை காணப்பட்டது, அவனிடத்திலே ஒழுக்கம் காணப்பட்டது. அவனை பார்த்தோன்னா ஏரோது பயந்தான். ஏரோதே, நீ செய்கிறது பிழை என்று சொன்ன போது என்னை நீ யார் கேட்க முடியும் என்று சொல்லி ஒரே கழுத்தை வெட்டிருக்கலாம் அண்டைக்கு. ஆனா அவன் பயந்தான். ஏனென்றால் அவன் சுடர் விடுகிற ஒரு ஒளியாக இருந்தான். அவனுடைய வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மையும் கூட கர்த்தர் இவ்விதமாகத்தான் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும், 14ஆம் வசனத்தில் நீங்கள் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் உலகத்துக்கு
வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அப்ப நானும் நீங்களும் யார் அப்படின்னு சொன்னா உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். இயேசு மட்டும்தான் வெளிச்சம் கொடுக்கலாம் இல்ல, நாமும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களா இருக்கத்தான் வேண்டும். ஏற்றுக்கொள்றீங்களா? நம்ம கிட்ட களி கூறணும். ஜனங்கள் வந்து நம்முடைய அன்பிலே வந்து பூர்ணமாக வந்து சந்தோஷமா இருக்கணும். ஏனென்றால் இவர்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசப்பட்டது. ஆண்டவர் ரெண்டா பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார் பாருங்க. நீங்க பாருங்க, ஒரு வசந்த வாசிங்க. யோவான் 15 அதிகாரம் 19 நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்ட படியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் என்ன செய்கிறது? உங்களை பகைக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க என்னது? உலகத்தாரா இருந்தால். அப்படித்தானே? இப்ப நீங்க உலகத்தார் இல்லை அப்படின்றார். ஏன்னா நான் உங்களை என்ன செஞ்சேன்? தெரிந்து கொண்டேன். அங்கிருந்து நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எனவே நீங்கள் யார் என்றால் உலகத்தார் அல்ல. ஆண்டவர் அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறார். உலகத்தார் என்பது வேறு, உலகத்தார் இல்லாதவர்கள் என்பது வேறு. சரியா? ரெண்டு பேருக்கு வித்தியாசம். அப்ப உலகத்தாரா இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கும் நான் உலகத்தான் அல்ல என்று சொல்லுகிறதற்கும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வேண்டும் என்றால், என் உடுப்புல மாற்றம் வேணும். வெள்ளையே உடுத்திருக்கணும். நான் என்ன செய்யக்கூடாது? மீசை வைக்கக்கூடாது. சிலர் இருக்க கொடை பிடிக்கக்கூடாது. செருப்பு போடுங்க, பிரதிஷ்டை. அப்படியெல்லாம் இருக்குதானே உலகத்தில். சிலருக்கான் செருப்பே போட மாட்டான், பிரதிஷ்டை. இயேசு கிறிஸ்துவே செருப்பு போட்டாருன்னு தான் வேதத்தில் போட்டிருக்கு. அவருடைய பாதரட்சியின் வார்களை. அப்ப எப்படி? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் உடுப்பை பார்த்தா தெரியல, வெள்ளை வெள்ளையேன்னு உடுத்திருக்கேன், நான் மீசையெல்லாம் வைக்கிறது இல்லை. இப்படி கூட்டங்கள் இருக்குது. ஒரு சாமியார் கூட்டத்தை பார்த்தேன், எல்லாருமே அந்த கூட்டத்தில் இருக்க அத்தனை பேர் தாடி வளர்த்துருக்கிறான், முடி வளர்த்துருக்கிறான். முடி வளர்க்கக்கூடாதுன்னு வேதமே சொல்லியிருக்கு. அப்படி தானே? ஆண்கள் முடி வளர்க்கக்கூடாதுன்னு தானே வேதத்தில் போட்டிருக்கு. அப்படி அதெல்லாம் வளர்த்துருக்காங்க. அதெல்லாம் கர்த்தர் பேசுகிறாரு அப்படின்னு. சரி, நமக்கு தேவையில்லை. அப்போ உலகத்தாரா இல்லைன்னு சொன்னால் எப்படி நான் நிரூபித்து காட்டுறது? என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தை, என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய பார்வை எல்லாத்திலையும் நான் வேறுபட்டவராக நான் காட்டணும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகம் உங்களை பகைக்கணும் அப்படின்னாரு. அப்படிதானே சொன்னாரு? நீங்க உலகத்தாரா இருந்தா உலகம் உங்களை பகைக்கணும். எனவே நாங்கள் எல்லாரையும் பகைப்போம். இல்ல, நேசி பகைப்போம். ஏன்னா ஆண்டு தான் சொல்லிட்டாரு பகைக்க சொல்லி. நாங்கள் யாரு கூட சண்டை தான் போடுவோம், ஒருத்தரையுமே சேர்க்க மாட்டோம். வேதம் தானே சொன்னிச்சு, நீங்கள் உலகத்தாரிலிருந்து உலகத்திலிருந்து எடுத்துட்டு இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்? காண்றவங்க கூட எல்லாம் சண்டை பிடிக்கணும், ஒருத்தனையும் சேர்க்கக்கூடாது. பகைக்க அப்படித்தானே அர்த்தம். நீங்கள் உலகத்தார் அல்ல. அப்படியா இருந்தால் உலகத்தாரால் நீங்கள் பகைக்கப்படணுன்றது வேற. இது யாரு கூடயும் பகை. அப்ப உலகத்தாராய் இருக்கிறவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எப்படிப்பட்ட பகை வர வேண்டும் என்று சொன்னால் 17 அதிகாரம் 14 சொல்லுகிறது, நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் அவர்களை என்ன செய்து வார்த்தையின்படி ஜீவிக்க ஆரம்பித்து வார்த்தைக்காக வைராக்கியம் கொண்டு வார்த்தையின்படி செயலாற்றுகிறவர்களை உலகம் பகைத்தால் அது பிரச்சனையே கிடையாது. அது பிரச்சனை இல்லை. சாதாரணமான எல்லாத்துக்கும் பகைக்கிறது அது மாம்சத்தின் கிரியைகள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மாம்சத்தின் கிரியைகளாவன அவைகள் சண்டைகள், கோபங்கள், பகைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தானே சொல்லுது? அப்ப அது வேற. ஆனால் சத்தியத்தின் நிமித்தம் என்னை பகைத்தால் பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் பரிசுத்த பவுல் சொல்லும்போது சொல்லுகிறாரு, சத்தியத்தை அறிவிக்கிறதுனாலே நான் சத்துருவாக மாறினேன் என்று சொல்லுகிறார்.
இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகம் அவரை பகைத்தது காரணம் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவராகவும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியே அவர் சிந்தித்துக் கொண்டிருந்ததுனால இந்த உலகம் அவரை பகைத்தது. வேற பக்கத்து வீட்டில் வந்து ஏதோ இந்த காணி சண்டையில் வந்து பகைக்கல, இல்ல வேற எந்த காரியத்தில் பகைக்கல. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது நிமித்தமாக அப்படிப்பட்ட பகைத்தான் உங்களையும் என்னையும் சேர்ந்திருக்கணும். மற்றபடி அங்க சண்டை இங்க சண்டை காண்றதெல்லாம் சண்டைனா அது வந்து ஒரு இது இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லும்போது எப்படி தெளிவா சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. பிதா கிட்ட எவ்வளவு தெளிவான சாட்சி தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர்கள் உலகத்தார் அல்ல. அப்படியே இருந்த பரிசுத்த பவுல் இதை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, பரிசுத்த பவுல் எபேசியருடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். எனது முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? அது பரவாயில்ல. முற்காலத்தில் நீங்க அந்தகாரமா இருந்தீங்க, உங்களை யாரும் களி கூற முடியாது, அப்படித்தானே? யோவான் சுடர் விடுகிற ஒளியாக இருந்தான், அவனுடைய வெளிச்சத்திலே களி கூற ஆசையா இருந்தீர்கள். அப்ப இருள யாரும் என்ன செய்ய மாட்டான், களி கூற முடியாது. இருள பாவம் தான் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு இடத்துல லைட்டே இல்லை, இருட்டா இருக்கு, கும்முன்னு இருக்கு, லைட் வந்தோன்னா அந்த சின்ன பிள்ளைல என்ன செய்ய தெரியுமா? துள்ளி சந்தோஷம். பார்த்துருக்கீங்களா? லைட் வந்துருச்சு, லைட் வந்துருச்சு, லைட் வந்துருச்சு. இப்ப அந்த காலத்துல இருக்கவன் லைட்டுக்கு வந்தா 4 பேர் தான் சொல்றான், இவன் லைட்டுக்கு வந்துட்டா இவனை பார்த்தாலே லைட்டா இருக்கு அப்படின்னு. அதுக்காக என்ன செய்யணும், நல்ல வோல்டேஜ் கூடின லைட்டை போட்டுட்டு அப்படியே ரோட்ல நடந்து போகணும். என்ன சொல்றாரு, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீங்க, அந்தகாரத்தில் இருக்கும்போது அந்தகாரத்தின் கிரியையில செய்தீங்க, அந்தகாரத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்தீங்க. ஆனா வாசிட்டீங்களா அந்த வசனம்? ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இல்ல முற்காலத்தில் வாசிட்டீங்களா? முற்காலத்தில். சரி, முற்காலத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க? அந்தகாரமா இருந்தீங்க. ஆனால் இப்பொழுதோ 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 நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? எப்ப? இப்பொழுதோ கர்த்தருக்குள் நீங்க எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சம் ஆயிட்டீங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் வெளிச்சம், அவருக்குள்ள இருக்கிற நாமும் கூட வெளிச்சம். இந்த வெளிச்சத்துல களி கூறதுக்கு எத்தனையோ பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க. நாம் அந்தகாரமா இருந்தால் யாரு களி கூற? நம்ம இதுக்கு சொல்றேன், அந்தகாரமா இருந்தா நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். எனவே ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்ன பவுல் சொல்றாரு, நீங்க முந்தி அந்தகாரமா இருந்தீங்க, இப்ப கர்த்தருக்குள் வெளிச்சமாயிட்டீங்க. வெளிச்சமானதுனால எப்படி இருக்கிறீங்கன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே இருந்துங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கும் போது அவர் சொல்லுகிறார் எப்படி என்றால், முதலாவது அடுத்த வசனத்துல ஆவியின் கனி. வெளிச்சத்தின் பிள்ளையாயிருக்கிற என்னிடத்திலும் உங்களிடத்திலும் காணப்பட வேண்டியது என்ன என்றால் ஆவியின் கனி. மாம்சத்தின் கிரியை என்று வேதம் சொல்லுகிறது, ஆனால் ஆவியின் கனி காணப்பட வேண்டும். வசனம் எப்படி சொல்றது? ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும். இயேசு யாருக்காக வர்றாரு? ஜெயம் கொள்ளுகிற ஒரு கூட்டத்தாருக்காக வருகிறார். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், நீங்களும் என்னோடு கூட வந்து இருக்கும்படி நான் அருள் செய்வேன். யார் என்றால் ஜெயம் கொண்டவர்கள். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திலே வந்தவர்கள் இன்றைக்கு ஒளியின் பிள்ளைகளாக மாறி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப ஆவியின் கனி என்று அங்கே நாம் பார்க்கிறோம்.
ஆவியின் கனி என்று சொல்லும் பொழுது எல்லாவித நற்குணத்திலும் இருக்கும் என்று பவுல் சொல்லுகிறாரு. முதலாவது ஆவியின் கனியை குறித்து கலாத்தியருடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எனது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுறதுக்கு முன்பதாக அந்தகாரத்தின் கிரியையில் நடப்பித்துக் கொண்டிருந்தோம். நாம் உலகத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டோம். சிலுவையில் அறையப்பட்ட போது கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். நாம் ஞானஸ்நானம் தானே செய்கிறோம். என்னது? நாம் மரித்து புதிய பிறப்பில் யாரை தெரிஞ்சுக்கிட்டோம்? கிறிஸ்து. இனி நான் அல்ல, அவரே எனக்குள்ளே ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் தானே. அப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாகிய நம்மிடத்திலே ஆவியின் கனி காணப்படுகிறது. அப்படி தானே போல் சொல்கிறாரு. முதலாவது சொல்கிறாரு ஆவியின் கனியோ என்னது? அன்பு. அன்பு. போதும். இந்த 3 எழுத்துல தான் முழு வேதமே இருக்குது, புதிய ஏற்பாடு. அப்படி தானே? இந்த 3 வேத இந்த எழுத்துல தான் இருக்குது. அன்பு. இந்த அன்பை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டுமேனால் பவுல் எழுதின 1 கொரிந்தியர் 13 போகணும். அப்படிதானே? 1 கொரிந்தியர் 13 அழகாக சொல்றாரு, அன்பு தன்னை புகழாது, மேட்டுமையாராது, சகிக்கும், பொறாமை இல்லை, இப்படியெல்லாம் சொல்றாரு தானே. அன்பு தன்னை புகழாது, இருமாப்படையாது, சினம் கொள்ளாது, தீங்கு நினையாது, எல்லாத்தையும் நம்பும், எல்லாத்தையும் சகிக்கும். இது என்னதான்? வெளிச்சத்தின் பிள்ளை, ஜெயம் கொண்டவன், வலது வருஷத்தில் உட்கார தகுதி பெற்றவன், அவங்ககிட்ட காணப்படும். ஆவியின் கனி அவர் தான் சொன்னார், நடந்து கொள்ளுங்கள். அதில் முதலாவது என்னது? அன்பு. அன்பு. அடுத்தது சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகணும். என்ன இருக்கணும்? சந்தோஷமாக இருங்க. பவுல் உள்ளே கிடக்கிறார், அடி வாங்கி வேதனைப்பட்டு. அவரை இன்னும் அடிக்கணுன்னே கொஞ்சம் பேர் என்ன செய்கிறான்? இவர் தான் சொன்னார், இன்னும் கொஞ்சம் அடிங்க அப்படின்னு. ஆனாலும் உள்ளே இருக்கிற மனுஷன் வெளியில் இருக்க ஆளை பார்த்து சொல்கிறான், சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இந்த உலகத்தில் இல்லை. வியாதி இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்க, எல்லாத்துலேயும் பிரச்சனைகள், பல கேள்விகள் எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் தேவ பிள்ளைகள் முகத்திலிருந்து வழியிலிருந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகம் இல்லையா? ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை. தாவீதுக்கு அந்த மோதிரம் செஞ்சு கொடுத்தான் ஒரு ஆசாரியன். கூப்பிட்டான், ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னான், என்னோடு எப்பொழுதும் பேசுகிற ஒன்றை நீ எனக்கு மோதிரமாக தரணும், அதில் எழுதி அப்படின்னு. இவன் யோசனை, என்னத்தை ராஜாவுக்கு நான் போய் செய்து கொடுக்கலாம். ஏதோ தேவ ஞானம் அவனுக்கு வந்தது. வந்த உடனே மோதிரத்தில் எழுதின அப்படின்னா, இது நிரந்தரம் அல்ல அப்படின்னு. துக்கம் நமக்கு, நீங்கள் பாட்டு படிச்சிங்க, நவ எருசலேம் மணவாளன் வருவார், அங்கே கூட்டிகிட்டு போவார், கண்ணீரெல்லாம் தொடப்பார், அங்கே துக்கம் இல்லை, அருள் இல்லை, அப்படியெல்லாம் பாட்டு படித்தோம் இல்லையா? வெளிப்படுத்தல் 21 படிச்சிட்டோம் இல்லை? ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் துக்கத்தோடு இருக்கக்கூடாது. துக்கம் என்கிறது பிசாசு நமக்கு கொடுக்கிற ஒரு தண்டனை. நம்மளை எழுந்து துதிக்க விட மாட்டான், நம்ம கர்த்தருக்காக நிற்க விட மாட்டான். ஏன்னா துக்கப்படுத்திக்கிட்டே இருப்பான். நாம் முதலாவது கேட்கணும் என்னென்னா, அந்த துக்கம் எப்படி எனக்குள்ளே வருது, எந்த விதத்திலேருந்து வருது, அப்படி கேட்டுட்டு துக்கத்துக்கு பதிலாக அந்த இடத்துல நல்ல ஆவியில் நிறைஞ்சு சந்தோஷத்தோடு கூட இருக்கணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படி இருக்கும்போது தான் ஆவியின் கனி. ஏன் அன்பை சொன்னார்? அடுத்த துக்கம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல எப்போதும் துக்கம். இருக்கிறதை வைத்து சந்தோஷமாக இருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் பழகணும். இல்லாததை குறித்து கவலைப்படக்கூடாது. இருக்கிறத பாருங்கள். சூனேமியாள்கிட்ட போகிறார், யார்? தீர்க்கதரிசி போகிறார். அவள் வீட்டிலே சொல்கிற என்ன தெரியுமா? இவர் கர்த்தருடைய மனுஷன்னு காண்கிறேன்னு சொன்னாலா? கர்த்தர். ஆனாலும் பிறகு தான் சொன்னா, உண்மையிலே நீர் கர்த்தருடைய மனுஷன், புள்ள உயிரோடு இல்லைமா. அது வரைக்கும் அவளுக்கு என்னது, ஒரு மாதிரி காண்கிற நல்ல மனுஷனாக இருக்குது. ஏன்னா சூனேமியாவை பார்த்து எலிசா கேட்குறான், கேயாச்சினை பார்த்து சொல்கிறான், இவளுக்கு என்ன வேணும், ராஜாவின் இடத்துல ஏதாவது வேணுமான்னு கேட்டு சொல்லு.
நானாக இருந்தால் சொல்லுவேன் பாதி வாங்கித்தாங்க அப்படின்ட்டுருப்பேன். அவள் என்ன தெரியுமா, என் ஜனத்தின் மத்தியில் குறை இல்லாமல் நான் இருக்கிறேன். அவள் வீட்டில் குறை இல்லையா? குறை இருந்துச்சு. அறிக்கை, நல்ல அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கணும். நாம குறையே பிடிச்சிட்டு ஆண்டு அதை தரல இதை தரல அப்படி செய்யல இப்படி செய்யல அவனை பாருங்க இவனை பாருங்க எரேமியா மாதிரி கத்திக்கிட்டே இருக்காதபடிக்கு தேவன் என்னை நிறைவாய் வைத்திருக்கிறார், குறைவில்லாத தேவன் அந்த நேரத்தில் குறையை சந்திக்கொண்டு இருக்கிறார். நல்ல அறிக்கை பண்ணணும். நல்ல அறிக்கை பண்ணும்போது தான் விசுவாச அறிக்கை நமக்குள்ள வரும். அங்கே போனால் அது எனக்கு கிடைக்கும், இது நடக்கும், அது செய்ய முடியும். உலகத்தார்கள் சொல்றாங்க எப்படி தெரியுமா, ஒரு காரியத்தை நீங்க படுக்கிறதுக்கு முன்னதாக, ஒரு புத்தகம் எழுதான், படுக்கிறதுக்கு முன்பதாக நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை விசுவாசத்தோட கூட மனதில் நினைச்சிட்டு காலையில் எந்திரிச்சோன்னு கூட அதை அறிக்கை பண்ணுங்க. அப்படின்னா அது நடக்கும்னு சொல்லுங்க. அது நடக்கணும் அவன் சொல்றான். நம்மால் என்ன சொல்லுவோம், அது எங்க நடக்க போகுது? இத்தனையும் காலையில் எந்திரிச்சு வேக வேகமாக தோத்திரம் பண்ணி அலையிலுயா போட்டு பக்கத்து வீட்டுக்காரனை எழுப்பி என்ன அறிக்கை, நல்ல அறிக்கை பண்ணுங்க, அது நடக்கும், இது கிடைக்கும். அப்படி எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு செய்வார்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா செய்வார். எனக்கு அருமையான அப்போ சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை நம்மகிட்ட எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை, நம்ம அதை பேசவே இல்லை தானே. நீடிய பொறுமை நம்மகிட்ட இருக்குது, நற்குணம், விசுவாசம். அறிக்கை செஞ்சாலும் விசுவாச அறிக்கை தான் நம்ம என்ன செய்வோம் இல்லையா? விசுவாசம் இருக்குது, சார்ந்த இச்சை அடக்க, இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அன்பான தேவச்சனம். அப்படி அந்த கிறிஸ்தனுடைய தங்கள் மாம்சத்தை அந்த நிச்சயங்களையும் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அவங்ககிட்ட என்ன இருக்காதுன்னா மாம்சத்தின் கிரியைகள் கொஞ்சம் கூட இருக்காது. அவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிட்டாங்க. இனிமே இந்த வெளிச்சத்தில் 4 பேர் என்ன செய்யறான், களி கூற. அவனை கூட்டிட்டு போறது தான் கர்த்தர் வர்றாரு. யாரை கூட்டு போறதுக்கு வர்றாரு? அந்த வெளிச்சத்தின் பிள்ளையை கூட்டு போறது தான் கர்த்தர் வர்றாரு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையா, அதான் பவுல் சொல்லும்போது அப்போ என்னது, மாட்களும் 16ஆம் அதிகாரம் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் எப்படி எழுந்தருளி போய் எங்க இருந்தாராம், வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். எனவே தான் பவுல் ஒரு காரியம் சொல்றாரு, கொலோசியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். என்னதான், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், அப்படிதான் சொல்றாரு. அதில் ஒரு பெரிய கேள்வியை வச்சிருக்காரு. நீங்க நினைச்சிட்டீங்க எழுந்துட்டேன் அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா நீங்க எழுந்தது உண்டானால் நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். அவர் வலது பார்சத்தில் இருக்கிறாரு, பிதாவின் வலது பார்சத்தில். அந்த வலது பார்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அங்க இடம் தருவேனாரு. எனவே நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளை தேடாமல் வலது பார்சத்தில் இருக்க மேன்மை என்ன செய்யுங்க, தேடுங்கன்றார். தேடுங்க. பூமிக்குரியது இந்த மாம்சத்தின் கிரிய எல்லாம் பூமிக்குரியதான். ஆவிக்குரிய கனியை தேடுங்க. ஏன் தெரியுமா, அதான் மேலானது. வலது பார்சத்தின் மேன்மை. கிறிஸ்து அதுல ஜெயங்கொண்டாரு. கிறிஸ்துக்கிட்ட எந்த ஏற்றத்தாழ்வு இருந்துச்சா? பார்த்து சொல்றான், பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிடாது சொன்னான் இல்லையா? நாம என்ன சொல்லுவோம், இந்த வீடை பாருங்க, அந்த வீட்டில் இருக்க குப்பையை பார்த்தீங்களா, அங்கே போய் உட்கார இயலுமா, சாப்பிட இயலுமா, 1008 கதை கேட்போம். இயேசு போய் உட்கார்ந்தாரு, சாப்பிட்டார். இயேசு யாரையும் வெறுக்கல. அதான் ஜெயம் கொண்டவர். ஜெயம் கொண்டவர். அவருடைய வாழ்க்கை போல நம்முடைய வாழ்க்கை மாறும். கர்த்தர் மாற்றுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ வலது வருஷத்தில் இருக்கிற மேன்மை, அந்த சிங்காசனத்தில் உட்காரன்ற வாஞ்ச, அதுக்காக பூமியில் இருக்க வரைக்கும் தேடுங்கள்ன்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆண்டவர் தேடுறோம், வேதத்தை வாசிக்கிறோம். உண்மைதான். ஒரு வாலிபன் வந்தான். அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா நித்திய ஜீவன் தானே. ஒரு வாலிபன் வந்தான், இயேசுக்கிட்ட வந்தான். இயேசுக்கிட்ட வந்து சொன்னான், நான் நித்திய ஜீவனை அடையணும். நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டு சொன்னார். என்னது? நீ என்னப்பா வாசிச்சிருக்கிற கேட்டாரா? நீ என்ன வாசித்து இருக்கிற? அவ்வளோதானே கேட்டாரு. வாசிங்க வசந்த. அதற்கு அவர்,
நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். நீ என்ன வாசித்திருக்கன்னு கேட்டார். நியாயப்பிரமாணத்தில் நீ வாசித்திருக்கேன்னா அவன் கிளீனாக பதில் சொன்னான். ஏசு அவன்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாரா? என்ன சொன்னார்? அப்படியா, நீ அதை செய்யப்பா. அந்த வசனம் மட்டும் வாசிங்க. அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய். ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டேன். அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பா என்றார். அப்படி செய், அப்ப நித்திய ஜீவனை. நீ வாசித்திருக்கிறது என்ன, காலையில் எந்திரிச்சு வாசித்தது என்ன, அன்றைக்கு எந்திரிச்சு வாசித்தது என்ன, அதன்படி நீ செஞ்சா போதும். அப்ப நீ என்ன செய்வ? பிழைப்பா. நீ வேற ஒன்றும் செய்யாத. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ வலது வருஷத்தின் மேன்மையை தேடுகள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஜெயம் கொண்டவர்களாய் மாறுறதுக்கு கர்த்தர் நமக்கு உலகத்தாராய் இராதபடிக்கு தம்முடைய வார்த்தை தந்தார். அந்த வார்த்தையை நான் கை கொள்வேனே ஆனால், அப்படியே செய்வேனே ஆனால் நான் பிழைப்பேன் என்கிறது, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பேன். அவர் மத்தியவானில் வரும் பொழுது எக்கால சத்தம் கேட்கும், அப்பொழுது நாம் எழுந்து போவோம். இப்போ கூப்பிட்டாலும் ஆண்டவர் சொன்னாலும் என்ன செய்வோம்? ஆமேன் கர்த்தாவே, கொஞ்சம் லேட்டா வரும், இன்னும் கொஞ்சம் நான் என்னை தகுதிப்படுத்தணும், இன்னும் கொஞ்சம் என்ன பெற. நல்லதான், அப்படிதான் பவுல் சொல்றாரு. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, மனம் புதிதாகிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு கட்டத்தில் அது முடிஞ்சின்னு வேதம் சொல்லலை. எனவே தான் வெளிப்படுத்தும் சொல்லும்போது பரிசுத்தமாகிறோம், இன்னும் பரிசுத்தமாகட்டும் தானே சொன்னார். பரிசுத்தத்தின் எல்லையை பற்றி சொல்லலையே. பரிசுத்தம் என்கிற எல்லை அவர் மட்டும்தான். அதனால தான் அவர் சொன்னார், நான் பரிசுத்தர். அப்படி தானே இருக்கு, அவர் மட்டும்தான். ஆனால் நாம் பரிசுத்தமாகணும். ஏனென்றால் இந்த நான் சொன்னேன், அந்த கிடாரியெல்லாம் வந்துருச்சு, இதெல்லாம் நமக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்வோம், நாம் ஒரு விசை கைவிட, நான் கிட்டத்தில் ஒரு விசை கைவிடப்படுவோமே ஆனால் இன்னொரு விசையை நாம் எக்காரணத்தை கொண்டு எதிர்பார்க்க முடியாது. ரகசிய வரைக்கும் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் தேவாலயம் கட்டுறதோ கட்டலையோ, 7 வருஷம் உபத்திரம் வருதோ வரலையோ, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கிருபையின் காலம் முடிகிறதற்கு முன்பதாக எக்கால சத்தம் கேட்கும் போது, மின்னல் ஒரு திசை தொடங்கி மறுதிசை முடிகிறதுக்கு முன்பதாக தம்முடையவர்களை அழைத்து கொண்டு போக இயேசு வரும்போது ஆயத்தமாக இருந்தால் அது ஒன்று போதும். அதற்காகத்தான் நாம் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். அதற்காகத்தான் நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகிறோம், தேடுகிறோம், ஓடுகிறோம். எதற்காக என்று சொன்னால், நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்தின் மீது உள்ள பற்றும் வாஞ்சையும், அங்கே தீட்டுள்ள எதுவுமே பிரவேசிக்கிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் பரிசுத்தம் இருந்துட்டா போதும், நான் உள்ள போவேன்னு நினைக்கிறேன், அது என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற மாதிரி இருந்தா பரிசேயும் ஒழுங்கா இருக்கிறான், சதுசேயும் ஒழுங்கா காரியம் செய்யறான், அவன் எழுத்தின் பிரகாரமா இருக்கிற நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றான், அவனுடைய நீதியிலும் உன் நீதி இல்லாவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டான். நான் சொல்ல வேதம் 5 அப்படித்தானே சொல்லி, மத்தேயு 5 அவனுடைய நீதி. அப்ப என்னன்னா, அவனுடைய நீதியிலும் அதிக நீதி செய்யும் பொழுது நாம் உலகத்தாரால பகைக்கப்படுவோம். நாம் உலகத்தாரால பகைக்கப்படும் பொழுது நாம் தேவனாலே நேசிக்கப்படுகிறோம். நாம் உலகத்தாராலே நேசிக்கப்படும் போது அவர்களுடைய பேச்சு, அவருடைய காரியங்கள், அவர்களை போல நடவடிக்கை எல்லாம் செய்து எங்களை மாதிரி தான் இருக்கிறான். நாம் தேவனால பகைக்கப்படுவோம். நமக்கு யாரால பகைக்கப்படணும்? உலகத்தாரால பகைக்கப்படணும். பரவாயில்ல, உலகத்தாரனா இந்த சாதாரண சண்டை பகை, அதை நான் சொல்லலை. சத்திய வசனத்துக்காக நம்மை ஒருவன் பகைத்தால் அதுலேயே சாட்சியாக தான் இருக்கணும். சத்திய வசனத்தின் மீது நாம் சாட்சியாக இருக்கும் பொழுது ஒருவன் பகைத்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, கவலைப்படுத்தலை. ஏனென்றால் நமக்குரியது. இன்றைக்கு நான் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, அநேகர் சொல்கிறாங்க நான் பக்தியாக கத்திருக்குன்னு இருக்கிறேன் சொல்கிறாங்க தானே. எலியா கூட சொன்ன தானே, எல்லாரையும் கொண்டு போட்டான், நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், நான் எப்படி கர்த்தாவே உமக்கு. இதே தான் நம்ம எல்லாம் இன்றைக்கு கேட்குறோம். நம்ம இல்லை, எல்லாம் பொதுவாக கேட்குறோம், பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன். பக்தி வைராக்கியம் என்கிறதும் தேவனை முழுமையான இருதயத்தோடு பின்பற்றுவதற்கும்
இடையிலே ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இருக்கா? பக்தி வைராக்கியம். பவுல் என்ன சொன்னாரு? பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாக நான் என்ன செய்தேன்? சபையை துன்பப்படுத்தினேன். அது பக்தி வைராக்கியம். ஆனால் ஆண்டவர் பக்தி வைராக்கியத்தை விட தம்மை முழு இருதயத்தோடும் பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒரு சம்பவத்தை மட்டும் பார்ப்போம். 2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். சரி, இங்க பாத்தீங்கன்னாக்கும் யெகூவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யெகூ போறான். போற வழியில ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை பார்க்கிறான். யோனதாபை பார்த்த உடனே சொல்றான், எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை என்னோடு கூட சேர்ந்து வந்து என்ன செய் பார். யாருக்காக பக்தி வைராக்கியம்? கர்த்தருக்காக நான் பக்தி வைராக்கியமா இருக்கிறத வந்து பார் என்று சொல்லுகிறான். இந்த யெகூ யார் என்று சொல்லும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா, யெகூ பிரதானிகளோடு கூட உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து இருக்கும் போது தீர்க்கதரிசியாக எலிசா ஒரு வாலிபனை கூப்பிட்டு சொல்லுகிறான், இந்த தைல குப்பியை எடுத்துட்டு போ. அவர்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நீ யெகூவை வெளியிலே கூட்டிட்டு வந்து என்ன செய்ய? அவனுக்கு இந்த எண்ணெயை வார்த்து ஒரே ஒரு காரியம் சொல்லு, கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உன்னை ராஜாவாக்குறார். சொல்லிட்டு என்ன செய்யணும்? நிக்காம ஒரு ஓட்டமா ஓடி வந்துருன்னு. இவன் சொன்ன மாதிரியே போனான், செய்தான். யெகூ மறுபடியும் உள்ள போய் உட்காரும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், என்ன வந்து அந்த பைத்தியக்காரன் சொன்னான்? யெகூ சொன்னான், ஆண்டவர் என்னை ராஜாவாக வைத்து விட்டார். எதற்கென்றால் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக நான் எழும்பி நிற்கணும். அப்படிதானே? சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? காப்பட் விரிச்சு, ராஜா வாங்க அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு பிறகு யோராம் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். யோராமை போய் என்ன செய்கிறான் என்று சொன்னால், யெகூ கொலை இருக்கிறான். இருக்கும்போது சீரியாவில இருந்து வந்து யுத்தம் நடக்கும்போது யோராம் காயப்பட்டு இஸ்ரேலிலே போய் காயத்தை ஆற்றிக்கொண்டிருக்கிறான். ஆற்றிக்கொண்டிருக்கும் பொழுது யெகூ போறான். குதிரையும் ஆட்கள்லாம் போகும்போது அங்கிருந்து அந்த மதில் மேல் இருக்கிறவர்கள் சொல்றாங்க, இப்படி ஒரு கூட்டம் வருது என்னன்னு. அப்ப இங்கிருந்து ஒரு குதிரையில ஒரு ஆள் அனுப்பி கேளு, என்ன சமாதானமானு கேளு அப்படின்னு. அவன் வந்து யெகூட்ட கேட்கிறான், யோராம் கேட்கிறார் சமாதானமா என்று சொல்லி. சமாதானத்தை பற்றின கவலை உனக்கு என்ன, என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்னு. 2வது வருகிறான் இன்னொருவன் அனுப்புறான். அவன் வருகிறான். அவனுக்கும் அதே பதில் சொன்ன போது இவன் வர்றான். வந்து சமாதானமா என்று கேட்கும் பொழுது என்ன செய்தான் என்று சொன்னால், யெகூ அவனை கொலை செய்கிறான். அப்படித்தானே? கொலை செய்ததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நாபோத்தை ஆகாப் வீட்டார் கொலை செய்து அவனுடைய குமாரரையும் கொலை செய்தபடினாலே தேவன் பழிவாங்கினார் என்று சொல்லலாம். அப்படித்தானே? தேவன் சொன்னாரு, ஆகாப் வீட்டார்ல சுவர்ல நீர் விடுகிறதுக்கு கூட ஒரு நாய் இருக்காது. ஆகாப்புடைய ரத்தம் எங்கே சிந்தப்பட்டதோ அதே இடத்துல உங்களுடைய ரத்தம் சிந்தப்படும் என்று சொன்னாரு. இப்ப அது நடந்தது. இது முடிச்சிட்டு அவன் அப்படியே வர்றான் பாருங்க. வந்தா கண்களுக்கு மையிட்டு கொண்டு யெசபேல் அந்த ஜன்னல் ஓரமா நின்று, ஆண்டவனை கொண்ட சிம்னி சுகமாய் இருக்கிறாரா என்று கேட்கிறான். வேதத்தில் இருக்கா?
ஆண்டவனை கொண்ட யெகூ இங்கிருந்து பார்க்கிறான். என் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறான். கேட்டோன்னு சொல்றாங்க, 3 பேர் ஜன்னல் பக்கம் தலையை காட்டணும்னு சொன்னா, அவளை அப்படியே கீழே தள்ளுங்க அப்படின்னு. அவ கீழே தள்ளுனோடனே, மேல் மாடியில இருந்து கீழே விழுந்த உடனே அவ ரத்தம் அந்த சுவர்களே பட்டது. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன, எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன வார்த்தையை தேவன் அன்றைக்கு நிறைவேற்றினார். இப்ப யெகூ என்ன செய்கிறான்னு சொன்னா, உள்ள போறான். உள்ள போய் சாப்பிட்டு சந்தோஷமா குடிச்சிட்டு வெளியில வரும் பொழுது, யெசபேலுடைய தலை மண்டை ஓடும், கால் பாதமும் தவிர மற்ற எல்லாவற்றையும் நாய்கள் என்ன செஞ்சிச்சு? சாப்பிட்டுச்சு. என்ன அப்படின்னா, உன் மாம்சத்தை நாய்கள் தின்னும் என்று சேனைகளின் கர்த்தர் அன்றைக்கு நாபோத்துக்காக வைராக்கியம் கொண்டு சொன்ன வார்த்தையானது அங்கே வந்தது. உடனே என்ன நடந்தது தெரியுமா? யெகூ சொன்னா, என்னதான் இருந்தாலும் இவ ஒரு ராஜகுமாரத்தி, இவளை கொண்டு போய் திருப்பி பார்த்தால் இவனுக்கு விரோதமாக ஆட்கள்லாம் வந்துருவாங்கன்னு 70 பேர் அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கு போட்டு 70 பேரையும் சாச்சிட்டான். இப்பதான் அவர் தொடங்குறாருன்னா, யோனதாபை கூப்பிடுறாரு. ரேகாபின் மகன் யோனதாப. இவனை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 35ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவனுடைய ஒரு அழகான காரியத்தை பார்ப்பீங்க. வாசிங்க. திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்ததும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். போதும். என்னது? தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம், அப்படிதானே? கர்த்தர் எல்லாத்தையும் தான் பார்க்குறாரு. எனக்கு கீழ்ப்படுற இருக்கட்டும், தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படுகிறான். அவனைத்தான் இப்போ யார் ஏற்றிக்கிட்டான்னா, யெகூ ஏற்றிக்கிட்டான். ஏற்றிக்கொண்டு எங்கே வருகிறான் என்று சொன்னால், நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா தெரியும். 10ஆம் அதிகாரம் 26, 27 வேகமாக வாசிங்க. பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீக்கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலைஜலாதி இடமாக்கினார்கள். என்னது? என்ன கர்த்தருக்காக வைராக்கியம் பண்ண? என்னது? பாகால் சிலையை உடைக்கிறது, கோவிலை உடைக்கிறது. உடைச்சி அதை டாய்லெட் ஆக்கிட்டான், பப்ளிக் டாய்லெட் ஆகிட்டான். இவ்வளோதான் செஞ்சிருக்கேன். எது? கர்த்தருக்கு. நம்மளே சில நேரம் கர்த்தருக்கு வைராக்கி இப்படித்தானே இருக்கு. அவங்க பாருங்க, அதை கும்பிட்றாங்க, இதை கும்பிட்றாங்க, அதை செய்கிறாங்க, இது செய்கிறாங்க, இது இப்படித்தானே இருக்குது. அதில் தான் நம்முடைய என்னது அந்த நோக்கம் இருக்குது. எங்கள் ஜீவனில் தேவனை தேடாமல் எங்கெங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு? யெகூக்கு. யெகூ என்ன சொல்கிறான்? எல்லாம் வா யோனதா பார், எனக்கு இருக்கிற வைராக்கம், சிலையை ஓடடா, கோயிலை ஓடடா. ரைட். இப்போ நமக்கு நேரம் ஆண்டவர் இவனை பற்றி ஒரு சாட்சி கொடுக்குறாரு பாருங்க. வாசிங்க 30ஆம் வசனம். கர்த்தர் யெகூவை நோக்கி என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாவின் குடும்பத்தாருக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். பார்த்தீங்களா? என்னது? என் இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன்? செம்மை. எதுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? ஆகாப் வீட்டாருக்கு எல்லாத்தையும் என் இருதயத்தில் இருந்துச்சு. நாபோத்துக்கு செஞ்ச அத்தனை என் இருதயத்தில் இருந்துச்சு. ஆகாப் வீட்டாருக்கு நீ எல்லாம் கிளீனா? அதுதானே அர்த்தம். ஆகாப் வீட்டாருக்கு செஞ்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்பா. இது ஒரு பகுதி. இதுதான் பக்தி வைராக்கியத்துக்கு ஒரு பகுதி. ஆண்டுக்காக அதை சேர, இதை சேர, அப்படி சேர, இப்படி சேர, அதை சேர, எல்லாம் பக்தி வைராக்கியத்துக்கு வெளித்தோற்றத்துக்குள்ள ஒரு காரியம். ஆனால் உள்ள எப்படி இருக்கணும்? உள்ள எப்படி இருக்கணும்? 31ஆம் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை.
அப்படிதானே? நீ பாகால் கோயில் இடிச்சிட்ட, சிலைகளை உடைச்ச, ஆகாப்பின் குமாரை கொண்ட, எசபேலை கொன்ன, என் உள்ளத்தில் இருக்கிற அத்தனை நிறைவேற்றினது உண்மை. இது வெளி தோற்றத்துக்குள்ள பக்தி வைராக்கியம். ஆனால் நியாய பிரமாணத்தின்படி நடக்க நீ உன்னை முழு மனதாக நீ ஒப்பு கொடுக்கல. அப்படித்தானே? என்னதான் செஞ்சாலும் ஆண்டவர் எதிர்பார்க்க என்ன தெரியுமா? வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறதான் பார்க்கிறார். அதுதான் உண்மையான முழு மனதாய் கர்த்தரை தேடுகிறது. கர்த்தரை தேடுகிறவர் இந்த உலகத்தில் கோடா கோடி இருக்கலாம். ஆனால் முழு உள்ளத்தோடும் அவரை முழு மனதாய் தேடி அவருடைய பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களை கூட்டிக் கொண்டு போகாது சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறார். அது இல்லாத அத்தனையும் எப்படி இருக்கிறது என்று சொன்னார். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிற விதமாக, எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கூட கலந்திருக்கிறான், உலகத்தோடு கூட உலகமாய் ஒட்டி கொண்டிருக்கிறான். அவன் திருப்பி போடப்படாத ஒரு அப்பம் இருக்கா இல்லையா? வாசிங்க. எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். திருப்பி ஒரு பக்கம் பக்தி வைராக்கியம், ஆலயம் போறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், எல்லாம் அந்த பரிசையும் சொன்னா நான் வாரத்துக்கு 3 தரம், நான் அப்படி இப்படி எல்லாம் வெளித்தோற்றம். அவர்களுடைய நீதியை பார்க்க நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னா நான் முழு மனதோடு கூட கர்த்தருக்கு அன்பு காட்டுறதா இருக்கணும். என்ன சொன்னாரு? முழு இருதயத்தோடு நடக்க அவன் கவலைப்படலப்பா. ஏகோ அவ்வளவு செய்தானே, ஆனா அவன் என்ற நியாய பிரமாணத்தின் நடக்க தன் முழு இருதயத்தையும் கொடுக்கலையே. தேவன் படுகிற துக்கம். இன்றைக்கு மாலையில் ஒரு பகுதி கர்த்தருக்காக வைராக்கியம் இருக்கலாம், மறுபகுதி எப்படின்னு கேட்போம். கர்த்தர் அது சீக்கிரத்தில் வரப்போகிறாரே, ஆயத்தம் உள்ளவர்களை கூட்டி சேர்க்க ஆகாயத்தில் வரும் தேவனை பார்க்கத்தக்கதாக அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது எதிர்கொண்டு போய் இவ்விதமாய் சதா காலங்கள் அவரோடு கூட இருக்கத்தக்கதாக தேவன் நம்மை தகுதிப்படுத்துவார் என்று சொல்லி இந்த வேளையிலே நாம் ஒவ்வொரு தீர்மானத்தோடு கூட கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எழுந்திருப்போம்.